இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ பாடின இந்த ப்ரோக்ராம் இன்னும் ஒரு மாசத்துல டிவில டெலிகாஸ்ட் ஆயிடும். உன் அம்மா இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உன்னை பாராட்டுவாங்க. இனிமேல் உன் லட்சியத்துக்கும் குறுக்க நிக்க மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் மாமா. ஸ்வாதிக்கு பாட்டுனா ரொம்ப உசுறு. ஆனா யாரும் அவளோட மனச புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டுல முன்னேற எந்த உதவியும் செய்யல. ஆனா நீ வந்த பிறகுதான் இவளை என்கரேஜ் பண்ணி இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாட வச்ச. இப்ப ஜீ தமிழ் ப்ரோக்ராம்லயும் பாட வச்சிருக்கேன். நீ இல்லனா இவ இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. இதுல என்ன பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவளுக்கு திறமை இருக்கு, அதனால அவ அடுத்த கட்டத்துக்கு போறா, அவ்வளவுதான். இதுவும் பெருந்தன்மைய காட்டுது. ஒருத்தருக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர நிச்சயமா ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்வாதி வாழ்க்கையில நீ வந்திருக்க. நாளைக்கு அம்மா இவளை புரிஞ்சுக்கிட்டு பாட சம்மதிச்சாலும் அதுக்கு நீதான் காரணமா இருப்ப. ஆமா மாமா, நீங்க கொடுத்த உற்சாகம், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் சேர்ந்துதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன் மாமா. சரி, நம்ம ஊருக்கு கிளம்பலாமா? நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரிசப்ஷன்ல போய் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. இங்க செங்கல்பட்டு வந்து எப்படியாவது என் மனசுல இருக்கிற லவ்வ கார்த்திகிட்ட சொல்லலான்னு பார்த்தா இது வரைக்கும் சொல்ல முடியலையே. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. திரும்ப நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள எப்படியாவது ஐ லவ் யூன்னு சொல்லிடணும். அக்கா, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிரலாமா? நீ பேக் பண்றீ, நான் வந்துடுறேன். எங்க போற? இருடி, வந்துடுறேன். சூப்பருங்க, எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த தடவை அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த ஒரு ஃபைல் போதும் அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. ஆமா சந்திரா, நாம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவன் எப்படியோ தப்பிச்சுட்டே வந்தான். இப்போ பொறியில சிக்கின எலி மாதிரி வசமா மாட்டிக்கிட்டான். அவன் மேட்ர இன்னையோட முடிச்சிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா வந்துருவா. அவகிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டி ஓட ஓட விரட்டணுங்க. இவ்வளவு நாளா நான் அவனை பத்தி என்ன சொன்னாலும் அவன் நம்பவே இல்லை. எல்லா சூழ்நிலையும் எல்லாமே அவனுக்கு சாதகமாவே அமைஞ்சிருச்சு. இப்போ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு, அவன் தப்பிக்கவே முடியாது. சரிங்க, அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாம் உடனே என் போனுக்கு வந்துருச்சான்னு பாரு. வந்துருச்சுங்க. மருமகளே, இந்த தடவை நீ தான் ஜெயிக்க போற. நமக்கு தலைவலியா இருந்தவனோட கதை இன்னையோட முடிய போகுது மருமகளே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமகளே. ஆமா மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அக்கா வந்ததும் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டி அவனை ஒரேடியா காலி பண்ணணும். அவனை வீட்டை விட்டு விரட்டினாதான் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே. சரி, கிளம்பு. சந்திரா, எவிடன்ஸ் பத்திரம். சரிங்க, வரேன் மாமா. வாமா. மாமனே, சொந்த அக்கா குடும்பத்தையே அழிக்க நினைக்கிற தங்கச்சி எங்கேயாவது பார்த்திருக்கியா? அது உன் பொண்டாட்டியை தவிர வேற யாரும் இருக்க முடியாது மாமனே. அவ எனக்காக வேண்டிதான் இதெல்லாம் செய்யறா சித்தப்பா. அதை நினைச்சா ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அந்த சாமுண்டீஸ்வரியால நானும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன் மாமனே. எப்படியோ அவ குடும்பம் அழிஞ்சு நாசமா போனா சரிதான். இந்த வீடியோவை பாரு, இதான் ஆதாரம். இது மட்டும் இல்ல, அவன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பியும் என்கிட்ட இருக்கு. பாக்குறியா? இங்கே எடுத்துட்டு வரேன்.
இவங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? அப்படியே சைலண்டா இருந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. வீடியோல எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப டாக்குமெண்ட் வர எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இல்ல, நம்ம எப்படியாவது ராஜாவை காப்பாத்தியே ஆகணும். இத பாரு. அவன் போட்டோ ஒட்டின டாக்குமெண்ட்ல அவன் சைன் பண்ணிருக்கான் பாரு. இங்க பாத்தியா? அருணாச்சலம் அபிராமி. இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? சித்திக்கு எப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது? வீடியோ டாக்குமெண்ட்னு எல்லாம் பக்கவா கையில வச்சிருக்காங்க. இதெல்லாம் அம்மா பார்த்தா கண்டிப்பா ராஜாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? ஆ, இப்ப அவன் யாருன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. இனிமே அவனுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்திக்க. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வந்ததும் அவகிட்ட இந்த எல்லா எவிடன்ஸையும் காட்டி அவனை வீட்டை விட்டே துரத்தி விடணும். குடு. சித்தி வெளியே போயிட்டாங்க. எப்படியாவது டாக்குமெண்ட் எடுத்து அழிச்சிடணும். எங்க வச்சேன்? இங்கதானே வச்சேன். எங்க போயிருக்கோம்? ஐயோ, கடவுளே, நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். பர்ஸ் எங்க? அதுல ஏடிஎம் கார்டெல்லாம் வேற இருக்கே. ஷோ.